கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் அரசு கலைக்கல்லூரியில் புகுந்த முன்னாள் மாணவர் பொருட்களை அடித்து உடைத்து அட்டகாசம் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் உள்ளார். சதீஷ் ராஜா, அந்த மாணவன் பொருட்களை அடித்து உடைத்ததற்கு காரணம் என்ன? இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? கல்லூரி நிர்வாகம் சார்பில் என்ன கூறப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. அதாவது கிருஷ்ணவேணி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் பகுதியில் அரசு கலை கல்லூரி அமைந்துள்ளது. மாவட்டத்தில் பல பகுதியில் இருந்து இங்கு ஏராளமான மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை கல்லூரியில் புகுந்த மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவருடைய மகன் பரத் கர்ணன் முன்னாள் மாணவர் அலுவலகத்திற்குள் இருந்து பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இது குறித்து கல்லூரி முதல்வர் போலீசாருக்கு தகவல் கொடுத்த போது மாணவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். விசாரணையில் மாணவன் கடந்த 2020-2023 கல்வி ஆண்டில் படித்ததாகவும் கல்லூரிக்கு முறையாக வராததால் தேர்வு எழுத முடியாமல் தனது சான்றிதழ்களை அங்கிருந்து வாங்கி சென்று வேறொரு கல்லூரியில் படித்து வந்ததாகவும் தெரிய வந்தது. மேலும் தன் தேர்வு எழுதுவதற்கு ஆசிரியர் ஒருவர் தான் காரணம் என கூறி கல்லூரிக்குள் புகுந்த கல்லூரி பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதும் தெரிய வந்தது. கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொது கல்லூரிக்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்த சம்பவம் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா. மணி அளவில் எங்கள் கல்லூரிக்குள் ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே சென்ற மாணவன் உள்ளே வந்து ஆங்கிலத்துறையில் ஒரு பெரிய கம்பை கொண்டு வந்திருக்கிறான். வரும்போது ஆங்கிலத்துறை தலைவர் கேட்டிருக்கிறாங்க, சிரிச்சுட்டே கேட்டிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை தெரியுங்கிறதுனால என்னப்பா கம்போட வர அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரும்போது அவன் கொஞ்சம் கோபமா ஏதோ கத்திருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்னா, உன்னாலதான் எனக்கு வாழ்க்கையை போச்சுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பிளாஸ்டிக் சேரை கொண்டு வந்த கம்பால நல்லா அடிச்சிருக்கிறான். அடிச்ச உடனே மேடம் பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியே வந்து பக்கத்துல கிளாஸ் இருந்த உடனே கிளாஸுக்குள்ள போயிட்டாங்க. அதே துறையில இன்னும் ஒரு 3 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. இருக்கும்போது அவங்க எழும்பியிருக்காங்க. இவரை பார்த்த உடனே பயந்து எழும்பியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டாஃபுக்கு இந்த ஸ்டூடெண்ட் யாருங்கிறதே தெரியாது. அப்ப எழும்பின உடனே உங்களெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க வெளியில போங்க அப்படின்னோடனே அவங்களும் பயந்துட்டு எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. அவன் கொண்டு வந்த கம்பால அங்க இருந்த பீரோ, டிபார்ட்மெண்ட்ல புக்கெல்லாம் வச்சிருந்திருக்க பீரோ, அங்க இருந்த பிளாஸ்டிக் சேர் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்கிறான். உடைக்கும் போது அவன் கொண்டு வந்த கம்பு கூட 2ஆ உடைஞ்சிருக்கு. அதை போட்டுட்டு அவன் வெளியில வந்துட்டான். தகவல் தெரிஞ்சு நாங்க ஸ்டாஃப் எல்லாம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவன் வண்டியை எடுத்துட்டு வெளியில